Good morning guys. TNBSC Group 1 and TNBSC exams ஓட aptitude classes நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செஷன் 8. ஸோ செஷன் 8ல் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சொல்லும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மேஜர் பிளேஸை பிடிக்குது. ஏன்னா அதிலிருந்து 3 to 5 கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் டெலிகிராம் ஃபாரமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் வி கேன் டிஸ்கஸ் த கொஸ்டின்ஸ் இன் அவர் குரூப். ஓகே, ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? இதோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா I = PNR/100. ஸோ P அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல். அடுத்து வந்து N அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர், R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், I அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு மேக்ஸிமம் ஆஃப் தி சம் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன வெரைட்டி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 4 டெர்மினாலஜி இருக்குது. இந்த 4 டெர்மினாலஜியில் ஏதாவது ஒன்று கொடுக்காம கேட்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு 2 இது சேமுன்னு கொடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து கம்பேரிசன் அப்படின்னா இந்த பிரின்சிபலுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த இயருக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னா இவ்வளோ பிரின்சிபலுக்கு இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்குது. ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா PNR/I. ஸோ இதெல்லாம் ஒன்று. P1 N1 R1 I1 = P2 N2 R2 I2. இந்த மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை உரையில் எழுதுனா PNR/I2 = PNR I1. ஸோ இந்த I அங்கே வந்துடும், இந்த I2 இங்கே வந்துடும். ஸோ இது 1 1 1 2 2 2 2 2 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன வெரைட்டி கேட்கலாம் அப்படின்னா, ஓகே சரி, உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கேட்கலாம். ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை 2ஆக பிரித்து ஒரு பார்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்லேயும் இன்னொரு பார்ட் வந்து இவ்வளோ பர்சன்டேஜும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு இந்த இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கேட்குற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, அமௌண்ட் வந்து 5 இயர்ஸில் டபுள் ஆகுது, 3 இயர்ஸில் ட்ரிபிள் ஆகுது, அப்போது 6 டைம்ஸ் எந்த இதில் வரும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் மேக்ஸிமம் இதில் கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ வந்து காம்பவுண்டில் பார்க்கும்போது, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வட்டி மட்டும் வந்துட்டு இருந்தால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். நம்ம வந்து வட்டிக்கு வட்டி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபார்முலா என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = P × 1 + R/100 (n - P). ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஜென்ரலி அமௌண்ட் = பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா P × 1 + R/100 (n). இது வந்து அமௌண்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ CI அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், P பிரின்சிபல், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுக்கு அடுத்து இதை தாண்டி உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா அதுலேயும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் ஃபார்முலா இருக்குது. del = P × R/100
whole square. இந்த formula for 2 years. ஓகேவா, for 2 year. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 year அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை 3 year கேட்குறாங்கன்னா del is equal to p into r by 100 whole square into 3 plus r by 100. ஸோ இந்த ஃபார்முலா ஃபார் 3 years. ஃபார் 3 years. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமே சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன். பட் இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ பிரின்சிபல் வந்து ஒரு 1000 ரூபி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10%, நம்பர் ஆஃப் இயர் வந்து ஒரு 5 year. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா we know that I is equal to, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கேன். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் we know that I is equal to PNR by 100. பிரின்சிபல் எவ்வளோ? 1000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. நம்பர் ஆஃப் இயர் 5 by 100. ஸோ 0 கட் பண்ணுறோம், 0 கட் பண்ணுறோம், என்ன கிடைக்கும்? 500 ரூபி கிடைக்கும். ஸோ 500 ரூபி இஸ் தி இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 10%ல் 5 வருஷம் போட்டால். சரி, இதை எப்படி ஷார்ட்கட்டாக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் 1000 rupees இருக்குது, 1000ல் 10%ங்கிறது எவ்வளோ? 100 ரூபி. அப்போ ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா, அப்போ 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 500 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெர்மினாலஜிஸ் கொடுக்காம கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஸோ இதில் உங்களுக்கு என்ன ட்விஸ்ட் வர்ற மாதிரி உங்களுக்கு என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் இயரில் ட்விஸ்ட் வைப்பாங்க. நம்பர் ஆஃப் இயரில் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. என்னன்ட்டு வைப்பாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் இயர் 1 2 3ன்னு கொடுத்தா தானே நீங்கள் இந்த மாதிரி போட்டுருவீங்க. சப்போஸ் இதே சம்மில் நம்பர் ஆஃப் இயர் வந்து நம்மளுக்கு 2.5 year அப்படி கொடுக்குறாங்க, 2.5 வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ என்ன சம் சால்வ் பண்ணுவீங்க? I is equal to P n வந்து 2.5. இது வந்து நீங்கள் 2.5ன்னு போடலாம், ஆன்சர் வந்துடும். பட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படி? 2 வருஷம் அப்படின்னா 24 மாதம் ப்ளஸ் 6 மாதம்னா எவ்வளோ? 30/12. இது என்ன வந்துச்சு உங்களுக்கு? 2.5 வந்துச்சா? இன்ட்டு r/100. 0 கட் ஆயிரும், 0 கட் ஆயிரும். ஸோ ஆன்சர் அரௌண்ட் 300 3000 3000/12ன்னு வரும். 1 3 3 4 3 12, இது 1 25. ஸோ ஆன்சர் அரௌண்ட் உங்களுக்கு 250 கிடைக்கும். பாருங்கள், 5 years போடும்போது 500 ரூபா கிடச்சிதா? அப்போ 2.5 வருஷம் போடும்போது அதில் பாதி 250 தான் கிடைக்கும். ஸோ கிடச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி ஒரு 8 மந்த்துக்கு மட்டும் சொல்லுங்களேன், இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க பாருங்கள், I is equal to பிரின்சிபல் 1000, நம்பர் ஆஃப் இயர் 8/12. இப்போ என்ன அப்படின்னா 8 மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது 8 year அப்படிங்கிற மாதிரி கணக்கில் வந்துடும். கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? 8/12 போட்டிருக்கேன். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணும்போது அந்த மந்த் என்னவா மாறிடுது? இயராக மாறிடுது. இன்ட்டு 10%/100. 0 0 0 0. 4ஆல் கட் பண்ணலாமா? 2 நாள் 8, 3 நாள் 12. ஆன்சர் அரௌண்ட் 200/3ன்னு வருது. சரியா? 200/3 வருது. ஸோ அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம ரஃபாக எடுத்த நம்பர் தானே, அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. இன்னும் இதில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டேஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே வந்து, சார் இதே 1000 ரூபாய்க்கு 10%க்கு ஒரு 300 டேஸ்க்கு மட்டும் எனக்கு வட்டி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் 300. இந்த 300 365ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னவா மாறிடும்? அது இயராக மாறிடுமா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் இயருக்கு 300/365 போட போகிறீங்க. ஸோ டேஸில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை /365 போட போகிறீங்க. மந்தில் கொடுத்தாங்க அப்படின்னா /12 போட போகிறீங்க. இயரில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போட போகிறீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள கான்செப்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ தான். ஒன்று ஃபார்முலா, அடுத்து டெர்மினாலஜிஸ், அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து. ரெண்டாவது நம்பர் ஆஃப் இயர் எப்படி கொடுக்குறாங்க, இயர்ஸில் கொடுக்குறாங்களா, மந்த்ஸில் கொடுக்குறாங்களா, டேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது, ஸோ அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம். பட் இதில் உங்களுக்கு என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் calculated annually அப்படின்னா இந்த ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் calculated
ஆனுவலி அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா. குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லின்னு இருக்குது. ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி. சரி, அதாவது என்ன அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம், கால் ஆண்டுக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். சரியா? ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் டோட்டல் ஃபார்முலா. ஆனால் ஹாஃப் இயர்லின்னு சொல்லும்போது 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுறாங்களா? அப்போ நம்பர் ஆஃப் இயர் ஒன்றா இருந்தால் 6 months ஒன்ஸ் பண்ணும்போது 2ஆக மாறிடும்ல. அப்போ நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு 2 r/2. இதுவே குவார்ட்டர்லிக்கு A is equal to P இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n இந்த மாதிரி வரும். ஸோ இதில் குவார்ட்டர்லி அப்படின்னா 4 கரெக்டாக 3 months ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம், இயர்லி 4 times வரும். அப்போது n வந்து இன்ட்டு 4 வரும், r/4 வரும். சரியா? ஸோ இந்த ஒன்று தான் கான்செப்ட்டுப்பா. இதை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிடலாம். ஸோ இதுக்கடுத்து என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ எவ்ரி மந்த்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி மந்த் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரம் பாருங்கள், இதே ஃபார்முலா தான். A is equal to P இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இப்போ எவ்ரி மந்த் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷம் அப்படின்னா 12 மாதத்துக்கு பண்ணுவோமா? அப்போ இங்கே வந்து இன்ட்டு 12 போடணும், இங்கே வந்து இன்ட்டு 12, இங்கே /12. ஸோ இதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னா 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் நீங்கள் என்ன கேட்டாலும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ப்பா. ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா பார்ப்போம். சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரியா? சிம்பிள், இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜென்ரலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணும்போது ஒரு சம் பாருங்களேன். 1000 rupeesக்கு 10%க்கு ஒரு 2 இயருக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆஸ் பர் ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இது வந்து அமௌண்ட். வி நோ தட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் 1000 இன்ட்டு 1 + 10/100 ஹோல் பவர் n. n வந்து 2. ஸோ இதில் அகெயின் 1000 இங்கே 100 இங்கே வந்துடும். அப்போது 110/100 இன்ட்டு 110/100. இதை கட் பண்ணால் என்ன வரும்? 1 2 1 2 1 2 1 2. அப்போ ஆன்சர் 121 0 இவ்வளோ வருது. இதில் இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. இல்லை பிரின்சிபல் எவ்வளோ? 1000 மைனஸ் பண்ணால் 210 வந்து என்ன வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலா வைஸ் நம்ம சால்வ் பண்ணுறது. ஆனால் நம்ம ஃபார்முலா வைஸ் சால்வ் பண்ண மாட்டோம். இதில் ஒரு டெக்னிக் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே போடுங்க, இன்ட்டு அமௌண்ட் அப்படியே போட்டுட்டு இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் சொல்லி கொடுக்கும்போது இப்போ 10% இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணுவோம், 20% இன்க்ரீஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. எஸ். ஸோ இதில் 10% இன்க்ரீஸ் தான் ஆகும். கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். 10% என்ன பண்ணுவோம்? 1.1. இதில் எத்தனை வருஷம்? 2 years. அப்போ 2 times போடுங்க, 1.1. ஸோ 2 0 கட் பண்ணிங்கன்னா இதில் பாயிண்ட் போயிடும். ஸோ 10 × 121 = 1210. இந்த அமௌண்ட் வந்துருச்சா? ஸோ ஃபார்முலா போட்டு நான் சால்வ் பண்ண அமௌண்ட்டு டேரெக்டாக நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ இதில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் 1000 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும்? 210 அப்படிங்கிறது எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். சரியா? ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ரெண்டையும் பேரலாக பார்ப்போம். சரியா? ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சரி. என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 1000 ரூபி, ஒரு 10%, அப்புறம் இயர் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இயர். சரியா? ஃபஸ்ட்டு இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? ஃபஸ்ட் இயர் மட்டும் இல்லை, எந்த வருஷமாக இருந்தாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரே அமௌண்ட்டு தான் கிடச்சிட்டே இருக்கும். காம்பவுண்டு தான் வட்டிக்கு வட்டி நம்ம போடுறோம். கரெக்டாக? ஸோ சிம்பிளுக்கு உங்களுக்கு சேம் அமௌண்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, இவ்வளோ போட்டுக்கலாம். ரெண்டாவது, இது மூணாவது, இது வந்து நாலாவது, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு 10%க்கு அப்போ I is equal to PNR/100 பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர் 10/100 0 0 0 0. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 100 rupees கிடைக்கும். நாட் ஓன்லி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஆல்சோ 100, தேர்ட் இயர் ஆல்சோ 100, ஃபோர்த் இயர் ஆல்சோ 100. நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம் அமௌண்ட் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? வந்துட்டுருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சேம். ஃபார் ஃபர்ஸ்ட் இயர்
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சேம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன தான் கிடைக்கும்? மொதல் வருஷத்துக்கு 100 ரூபாய் தான் கிடைக்கும். மொதல் வருஷத்துக்கு 100 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மொதல் வருஷத்துக்கு 100 ரூபாய் தான் கிடைக்கும். ரெண்டாவது வருஷத்துக்கு இப்போ பாருங்கள், நல்லா இதை பார்த்துக்கோங்க. ஸோ 1000 ரூபி இருக்குது. 1000 ரூபிக்கு 100 ரூபா அப்படிங்கிறது ஓகே. ரெண்டாவது வருஷத்துக்கு 1000 ரூபிக்கு 100 ரூபா கிடைச்சிரும். ப்ளஸ் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா என்ன கிடைக்கும்? சேர்த்து 100, இங்கே ஒரு 100 10 210. லாஸ்ட்டாக பாருங்கள், இந்த சம் பண்ணும்போது 2 இயருக்கு 10% போட்டு 210 ரூபா வந்துச்சா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? ஒன்று ஃபார்முலா போட்டு பெருசாக சால்வ் பண்ணோம், ஒன்று இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணோம். கரெக்டாக? பட் நான் எதை சஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி லாஜிக்கலாக நீங்கள் போடுறது தான் நான் சஜெக்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் மோர் கேல்குலேஷன் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது. ஓகேவா? சப்போஸ் இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் நம்ம ஃபார்முலா பார்த்தோமா? என்ன ஃபார்முலா பார்த்தோம்? difference between simple and compound del is equal to p into r by 100 whole square. இது வந்து for 2 years பார்த்தோம். del is equal to p into r by 100 square into 3 plus r by 100. இது வந்து 3 years பார்த்தோம். சரியா? ஸோ இது இல்லாமல் சால்வ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்கள். ஸோ மொதல் வருஷம் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் சேம் நான் சொல்லிட்டேன். கரெக்டாக? இங்கே பிறகு ரெண்டாவது வருஷத்துக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 200 ரூபாய் இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? 210. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா del is equal to p into r by 100 into r by 100. 0 0 0 0 0 0 0. ஆன்சர் என்னது? 10. இது வந்து என்னது? 2 இயர். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை நம்ம இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். ஸோ பேசிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ 3 இயர்ஸ், தேர்ட் இயருக்கு இப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா, இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, ரெண்டாவது 100 ரூபாய்க்கு இன்னொரு 10 ரூபா, இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 1 ரூபா. கரெக்டாக? ஸோ இதை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இங்கே வந்து இங்கே வந்து ஒரு 121 ரூபா வந்துடுச்சு. ஆல்ரெடி ஒரு 210 ரூபா எவ்வளோ வந்துடுச்சு? 331 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு 3 இயர்ஸுக்கு. இங்கே எவ்வளோ வந்திருக்கும்? 3 இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும். ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 31 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும். சரியா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அகெயின் நான் ஒரு இன்னொரு சொல்லித்தரேன். ஸோ இதில் நாலாவது பாருங்களேன். நாலாவது ஈஸியாக பண்ணலாம். எப்படி? 1000 ரூபாய், 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபாய் கிடைக்கும். ப்ளஸ் ஆல்ரெடி உள்ள இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது எனக்கு? 100 200 300 331 ரூபா. இதில் 10% எவ்வளோ? 33.1. அப்போ ஆன்சர் இந்த வருஷமே எவ்வளோ கிடைக்கும்? 133.1 கிடைக்கும். இதையும் சேர்த்தா 464.1 ரூபா கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்க. 1000 ரூபிக்கு பிரின்சிபல் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 1000க்கு 10% எவ்வளோ? 100 ரூபா தான். ரெண்டாவது வருஷம் இந்த 1000க்கு ஒரு 100 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். மூணாவது வருஷம் இந்த 1000க்கு ஒரு 100 ரூபா கிடைச்சிரும். அடுத்து இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 1 ரூபா கிடைக்கும். ஸோ மொதல் வருஷம் கிடைச்சது 100 ரூபா, ரெண்டாவது வருஷம் கிடைச்சது 110 ரூபா, மூணாவது வருஷம் கிடைச்சது 121 ரூபா, நாலாவது வருஷம் கிடைக்கிறது இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபா, மொதல் வருஷம் உள்ள 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, ரெண்டாவது வருஷம் 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, அந்த ரெண்டாவது வருஷம் 10 ரூபாய்க்கு ஒரு 1 ரூபா, மூணாவது வருஷம் 100 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபா, இந்த 10 ரூபாய்க்கு 1 ரூபா, இந்த 10 ரூபாய்க்கு 1 ரூபா, இதுக்கு 0.1. ஸோ இந்த மாதிரி 100 10 20 30 33, இப்போ 133.1 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு போட்டு நீங்கள் 4 இயர்ஸ் p into 1 plus r by 100 whole power n பிரின்சிபல் 1000 1 plus r by 100னா உங்களுக்கு 110. கரெக்டாக? 110/100 4 டைம் 110/100 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 இந்த மாதிரி போட்டு யார் மைனஸ் பண்ணுறது இவ்வளோ பெருக்கிறது. சரியா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கும்ப்பா. ஓகே, ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்
7,500 rupee at 10% rate of interest 5 year. So simple interest சொல்லியிருக்காங்க. அப்போ we know that I is equal to PNR by 100. Principal எவ்வளோ 7,500, number of year 5, rate of interest 10 by 100. என்ன பண்ணோம் 0 0 cut 0 0 cut. So 750 into 5 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 3,750 rupee. இதுதான் உங்களுக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரி, இப்போ வந்து கம்பேரிசன் ஓகேவா. ஸோ ஃபார் 1000 rupee 3 year gives itself 360 as interest. அப்போ 360 என்ன கிடைக்குது இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. 1000 ரூபா பிரின்சிபலுக்கு 3 வருஷத்துக்கு ஓகேவா. ஓகே, இஃப் 2000 rupee for 4 year எவ்வளோ கிடைக்கும் how much interest. ஸோ இதில் என்ன கொடுக்கல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கல ஓகேவா. இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் சேம், இஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் சேம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஓகேவா. சரி, இப்போ பாருங்கள் 2 வேளை நான் சால்வ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ I is equal to PNR by 100 தான் ஃபார்முலா கரெக்டாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 360. ஸோ 360 is equal to பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு ஆர் பை 100. ஏன்னா ஆர் எனக்கு தெரியாது கரெக்டாக. 0 0 0 0 0 0 இது வந்து 12. அப்போ ஆர் ஈக்குவல் டு 12% அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபார் 2000 இங்கே கண்டுபிடிக்கணும் 2000 4 year 12% by 100 0 0 0 0 இது என்ன வருது இது ஒரு 80 8 96 960 rupee. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது 960 ரூபா கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ சால்வ் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சேன், ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் 2 இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் கரெக்டு தான். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா PNR I2 equal to PNR I1 இல்லை 2 2 2 வரும், இல்லை 1 1 1ன்னு வந்துடும் கரெக்டாக. ஸோ இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் ஆர் சேம் சொல்லியாச்சு. பிரின்சிபல் எவ்வளோ 1000 ரூபாய்க்கு நம்பர் ஆஃப் இயர் 3 எவ்வளோ கிடச்சிது தெரியாது. I2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எங்கே எவ்வளோ பிரின்சிபல் 2 எவ்வளோ 2000க்கு 4 இயருக்கு எவ்வளோ கிடச்சிது எனக்கு 360. இப்போ கட் பண்ண போகிறேன் ஓகேவா. நல்லா பாருங்கள் 1 2 3 1 2 3 இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன வந்துடும் 120. அப்போ எனக்கு என்ன வந்துடும் I2 equal to 960 அப்படிங்கிறது வந்தது. இதை பாருங்கள், இது 2 ஸ்டெப்பில் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்து நான் டேட்டா சப்ஸ்டிட் பண்ணேன், ஆன்சர் வந்துருச்சு, சேம் ஆன்சர் வந்துருச்சா. ஸோ இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா ஆர் கண்டுபிடிக்கிறது எனக்கு இந்த இடத்துல இல்லை. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேவா. சரி, இந்த சம் கவனிங்க. வாட் சம் lent out at 10% per annum will amount to rupee 1200 in 6 years. Amount to rupee 1200 in 6 years. ஸோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கரெக்டாக. அப்போது எந்த பிரின்சிபல் எனக்கு பிரின்சிபலும் கொடுக்கல இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, நம்ம அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து 1200ங்கிறது எனக்கு தெரியும் ஓகேவா. மைனஸ் பிரின்சிபல் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் கரெக்டாக. ஸோ இதில் வந்து நான் இதை டெரிவ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க சம் கேட்டிருக்காங்க. சம் அப்படின்னா பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அப்படி நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஐ நோ தட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன 1200 மைனஸ் P is equal to P இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் 6, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 by 100. ஸோ இதை பார்க்கும்போது 0 0 இருக்கா ஓகே. ஸோ இந்த 10 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ 12,000 மைனஸ் 10P is equal to 6Pங்கிறது இருக்கும். அப்போ 12,000 is equal to இதாங்க வந்தால் ப்ளஸில் வந்துடும் 16P அப்படிங்கிறது வந்துடும் ஓகேவா. அப்போ P is equal to உங்களுக்கு
750 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து 750 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இந்த சம்ம இந்த மாதிரி இதுதான் ப்ரொசீஜர். ஓகேவா, இதுதான் லைன் பை லைன் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சம்ஸ் வரும். ஓகே, இன்னொரு கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். இஃப் ராம் இன்வெஸ்டட், ஓகேவா, இன்வெஸ்டட் 5000, இதில் 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒரு பார்ட் வந்து at 4% per annum, another part 9% per annum. ஓகேவா, he got overall interest as 300. சரியா, எதுலன்னு தெரியாது, மொத்தமாக சேர்த்து எவ்வளோ கிடச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்து 300 கிடச்சிருக்கு. அப்போது 4%ல் எவ்வளோ பிரின்சிபல் வந்து ஒரு போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் உங்களுக்கு என்னது கொஸ்டின். அப்போ 5000 ரூபா இருக்குது, அதை 2 பார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று 9%, அனதர் ஒன்று வந்து 4%. ஓவராலாக என்ன இருக்குது, எனக்கு 300 ரூபா கிடச்சிருக்கு ஆஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போது 4%ல் எவ்வளோ போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் 1 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 2 = 300. கரெக்டாக? அப்போ PNR/100 ப்ளஸ் PNR/100 = 300. ஸோ இதில் என்ன பிரின்சிபல் ஒன்று எனக்கு தெரியாது, நான் 4% போடல, நான் எக்ஸ் போட்டுக்கணும். சரியா, எக்ஸ் இன்ட்டு இயர் போட்டிருக்காங்களா, இயர் வந்து பர் இயர் தான். ஓகேவா, பர் இயர். ஓகேவா, இயர் பர் இயர். அப்போது 1 இன்ட்டு R 4%/100 ப்ளஸ் 5000 மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இன்ட்டு 1 இன்ட்டு R 9%/100 = 300 இப்படி வரும். ஓகே, ஸோ இதை என்ன சால்வ் பண்ணால் 4x = 9×5 சார், சரி இல்லை ப்ளஸ்ஸு தானே, சரி ஓகே 4x ப்ளஸ் 9×5 சார் 45,000 மைனஸ் 9x = என்ன கிடந்துடும், இந்த 100 2 100 காமனாக இங்கே எடுத்து போயிடலாம், இங்கே இப்படி வந்துடும். ஓகேவா, ஸோ அடுத்து இந்த 9x இருக்குது, இது இருக்கா, அப்போது 9x இதை கூட்டினா மைனஸ் 5x அதை அங்கே கொண்டு போயிடலாம். அப்போது 15,000 = 5x கிடைக்கும். x = உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 3000 கிடைக்கும். அப்போ 4%ல் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ, 3000. ஸோ 4%ல் இன்வெஸ்ட் பண்ணது 3000 ரூபி, 9% இன்வெஸ்ட் பண்ணது 2000 ரூபி. ஓகேவா, ஸோ இது ஓகே. ஸோ இது நான் இப்போ பண்ணது வந்து ப்ரொசீஜர். சரி சார், இப்போ இதை வேறு ஏதாவது மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமானா இருக்குது, அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன், கவனிங்க. ஸோ I = PNR/100. கரெக்டாக? ஸோ I = 300 ரூபா எனக்கு கிடச்சிது. 300 ரூபா எந்த பிரின்சிபலுக்கு, 5000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு R/100. ஸோ இதை நான் கட் பண்ணும்போது எனக்கு R = என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. ஸோ R = 6% கிடைக்கிறது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அலிகேஷன் மெத்தட் சொல்லி கொடுத்துருங்க. கரெக்டாக? ஸோ இதில் பாருங்கள், 4%, 9%, காமன் பர்சன்டேஜ் 6%. இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 3, இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 2. அப்போது 3:2 ரேஷியோவில் ஷேர் ஆகிருக்கு. மொத்த அமௌண்ட் 5000. 5 பார்ட்டாக பிரித்தா ஒரு பார்ட் வந்து 1000. அப்போ இதில் ஒரு பார்ட் எவ்வளோ, 3000. இதில் உள்ள பார்ட்டு 2000. 4%ல் 3000, 9%ல் 2000. இந்த மாதிரி அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா, ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இப்போ மேஜராக வரக்கூடிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வச்சு வரக்கூடிய சம்ஸு, அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வரக்கூடிய சம்ஸு, அடுத்து வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். ஓகேவா, இதை கம்பைன் பண்ணி வரக்கூடியது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வரக்கூடியது இயர் வந்து சேஞ்ச் பண்ணி மந்தில் கொடுக்கலாம், இந்த மாதிரி வேரியேஷனில் கொடுக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். காம்பவுண்டில் வந்து ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி அந்த மாதிரி கொடுக்கலாம். அதுலேயும் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சிம்பிள் அண்ட் காம்பவுண்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா 2 இயர் கொடுக்குறதா இருக்கட்டும், 3 இயர் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குற மாதிரி சம் இருக்கும். ஸோ இதுதான் மொத்த வெரைட்டி. ஓகேவா, ஸோ இதில் நம்ம சொல்லிக் கொடுத்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்தா போதும், அதை ரிவைஸ் பண்ணாலே போதுமானதான். வாங்க சம் ஃபுல்லாக பார்த்துலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பேசிக்கான கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும் SI = PNR/100. ஸோ இதில் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 1000, N 2 இயர், நம்பர் ஆஃப் இயர், அடுத்து 10%/100. ஸோ ஜஸ்ட் 0 0 0 0 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும். இதுதான் எனது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் C
200. ஸோ இது சிம்பிள் கொஸ்டின். இதே தான் 5 இயர்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? I is equal to PNR/100ன்னு வரும். ஸோ என்ன பண்ணுவீங்க? 0 0 0 0 25 00. ஆன்சர் ஆப்ஷன் பி 2500. ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. How many months a principal will double its 8% per annum in simple interest கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. கரெக்டாக? ஃபைன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து 2000 போடுறோம். டபுள் அப்படின்னு சொன்னதுனால அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்பர் ஆஃப் இயர் தெரியாது. R வந்து 8%/100. ஸோ இது கட்டாயிரும். ஸோ அப்போது N ஈக்குவல் டு 100/8 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை 4 கட்டினா 2 4 8. இது வந்து 25. 25/2 இயர். 25/2 இயர். இன்ட்டு 12 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எதில் கிடைக்கும்? மந்தில் கிடைக்கும். அப்படின்னா இது வந்து 6. அப்போ 100 150 மந்த்ஸ். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 இயர் ஈக்குவல் டு 12 மந்த்து நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். 8% சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 1.5 அதாவது 1.5 மாதம் 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 7500. ஓகே ரைட். அப்போ I is equal to 7500 இன்ட்டு 1.5 போடலாம், பிரச்சனை இல்லை. இன்ட்டு 8/100ன்னு போட்டுக்கலாம், நோ இஷ்யூ. ஸோ இதை ஜஸ்ட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா you will get answer 900. Our answer is option B 900. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே கொஞ்சம் லாஜிக் வர்ற மாதிரி சம்மு. இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹20,000 be more than சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,000/3000 in 5 years கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வருஷத்தில் அசல் 20,000 கிடைக்கிற வட்டி இருக்கு இல்லையா, அது 15,000 ரூபாய்க்கு கிடைக்கிற வட்டியோட 3000 ரூபா அதிகம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா PN into R PNR/100 minus PNR/100 equal to 3000. ஓகேயா? ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ R தான் காமனாக இருக்குது. ரைட்டா? 6 இருக்குது, 5 இருக்குது, 100 இருக்குது, 0 இருக்குது. சரி, முடிஞ்ச வரை காமனாக கிளாஸ் எடுப்போமா? ஒரு 5 × 1000 × R/100 இதெல்லாம் காமனாக இருக்குது. இது இல்லாமல் இருக்குது 20 - 15 ஈக்குவல் டு 3000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 0 0 0 0 0 0. இது 1, இது 20. அப்போ இதில் 5. அப்போ 5R ஈக்குவல் டு 3 × 20ன்னு கிடைக்கும். இது 1, இது 4 5 20. அப்போ R ஈக்குவல் டு 12% கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி 12%. ஸோ முதல்ல இந்த சின்டெக்ஸை எழுதுறது மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரிய வேண்டியது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மர் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒருத்தர் வந்து லோன் வாங்கியிருக்காரு 2000 ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஹி ரிட்டர்ன் 1000 at the end of 1 year. in order to clear his due at the end of second year 2 yearல how much would pay அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் ஒரு இஎம்ஐ மாதிரி போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இப்போ 2000 × R/100 மீன்ஸ் பிஎன் 1 வருஷம் தானே /100 போடும்போது I got 120 as இன்ட்ரெஸ்ட். அப்போது 2000 + 120 அப்படின்னு இருக்கும். இதில் இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா 1000 ரூபா கொடுத்தாச்சு. மொதல் வருஷம் 1000 ரூபா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது 1000 ரூபா பிரின்சிபல் ப்ளஸ் 120 வட்டி. இந்த 1000 ரூபாய்க்கு அகெயின் உங்களுக்கு 6% எவ்வளோ வரும்? 60 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது 1000 ரூபா ப்ளஸ் 120 ப்ளஸ் இந்த 60 ரூபா. அப்போ 1180 ரூபா கொடுத்தா உங்கள் டெப்ட் ஃபுல்லாக என்ன ஆயிரும்? கிளியர் ஆயிரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேயா? இதில் என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வட்டிக்கும் வட்டி எடுக்கக்கூடாது. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை தெளிவாக சிம்பிள்ட்டு சொல்லியிருக்கோம். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேயா? இது ஒரு ஸ்பெசிஃபிக் மாடலு. how many years will sum of money double itself in 20%? 100 ரூபா நீங்கள் போடுறீங்க, 100 ரூபாய் ஆயிடுச்சு. இதுதான் டபுள். நம்பர் ஆஃப் இயர் 20% /100 கட். இது 1, இது 5,
n equal to 5 year. ஒரு பேசிக் சம் தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நீங்கள் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தா அதே சம்மை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மா இருக்குது. இது ஹோம் இருக்குது. இது என்ன ஆன்சர் சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சம் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது 68,000 இன்ட்டு இது 16 2/3 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 50/3 வரும். நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு 9 monthsன்னு கொடுத்துருக்காங்க பை 12. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதில் எப்போவுமே இயர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ 9 months அப்படின்னு இருக்கிறத 9/12ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாறுறது, இயராக மாறிடும். PNR/100 அவ்வளோதான். இதை கட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட். எப்படி கட் பண்ண போகிறீங்க, இது 1 இது 2 இது 1 இது 3 இது 1 இது 4 அடுத்து 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 இதை இன்ட்டு 100ன்னு வச்சு இதை தனியாக எடுத்துக்கலாம். அப்போ இது 1 இது 25 இது 1 இது 340. இதை கட் பண்ண ஆன்சர். ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஐ காட் 8,500. இது ஜஸ்ட் நீங்கள் பெருக்குனா போதும். ஓகேவா, ஃபைன். ஆக்சுவலாக இதுவும் ஒரு சிம்பிள் சம் தான். A sum of money simple interest amounts to ₹815. அதாவது 3 வருஷத்தில் 815 மாறிடுச்சு. 4 வருஷத்தில் 854 மாறிடுச்சு. அப்போது ஃபைண்ட் த சம், அதாவது பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு அசல் 3 வருஷத்தில் எவ்வளோ மாறிடுச்சு, 4 வருஷத்தில் எவ்வளோ மாறிடுச்சு. அப்போது இந்த 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்தில் மாறினது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால வட்டி மட்டும் தானே வந்திருக்கும். ஸோ அந்த வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 854 மைனஸ் 815 ஈக்குவல் டு. ஸோ இப்போ வட்டி வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணால் 39 ரூபா வருது. கரெக்டாக. இது 3 வருஷம் மொத்த அமௌண்ட்டு. இப்போ 39 இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 27க்கு 7 மீதி 2 9 10 11. இது 3 வருஷத்துக்கான வட்டி. அப்போ 815 ரூபாயில் 117 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு பிரின்சிபல் கிடைக்கணும். ஓகேவா. அப்போ இது 15 இது 0 இது 1 இது வந்து 7. அப்போ இது 6 இது 9 இது ஒரு 3 5 8. ஸோ 698 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டுருக்கு. ஓகேவா. ஸோ இதுக்கடுத்து இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் அதோட டிஃப்ரென்ஸில் உள்ள சம்ஸ். ஓகே, சரி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்க்கக்கூடிய ஃபார்முலாவில் நம்ம பார்ப்போம். சரியா. ஸோ பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 8,000 சொல்லிட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, 1.5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இப்போ இது ஃபார்முலா போடணும்னா ஒரு மாதிரியாக வரும். நம்ம தான் தெரியுமே ஃபார்முலா போடுறதில்ல. 8,000 4%னா எவ்வளோ, 4×32 320 ரூபா. இது வருஷத்துக்கு கிடைக்கக்கூடியது. ஓகேவா. அடுத்து ஒரு அரை வருஷம். அரை வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், அரை வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், இதில் பாதி ஒரு 160 ரூபா கிடைக்கும். கரெக்டாக. அப்போ ஆன்சர் ஒரு 480 வரை உண்டு. 480 வச்சு வரக்கூடியது 2 சாய்ஸ் இருக்குது. அந்த 2ல் ஒன்று தான் ஆன்சர். இப்போது இது 2வது உள்ள அரை வருஷம், இது முதல்ல உள்ள 1 வருஷம். இதுக்கு மறுபடியும் வட்டி வரணும்ல. அப்போது 320 ரூபாய்க்கு 4% வட்டி எவ்வளோன்னு பார்த்த அப்படின்னா 3.2 × 4 இதை பெருக்கணும். ஆனால் இது முழு வருஷத்துக்கு. அப்போ பாதி வருஷத்துக்கு பை 2. அப்போ 3.2 × 2 என்ன வரும், 6.4. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு 320 160 கூட்டினா 480 ப்ளஸ் ஒரு 6.4. அப்போ 486.4 அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போடாமல் இப்படி பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது. டெல் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் 2 × 1 + 3 + R/100ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவில் போட்டு பண்ணிங்களானா ஆன்சர் வரும். நம்ம அப்படி பண்ண மாட்டோமே. நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 இருக்கா, 10,000ல் 15% எவ்வளோ அப்படின்னா 15% 3 இயர்ஸ் தானே. ஓகே. நார்மலாக 15% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 ரூபா வரும். இதுதான் எல்லா வருஷமும் வந்துட்டுருக்கோம். 3 வருஷம். இது மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். எஸ்ஐக்கும் அதான் வரும், சிஐக்கும் அதான் வரும். இப்போ இதுக்கு வட்டி மட்டும் வந்தால் போதும். கரெக்டாக.
இப்போ 1500க்கு 15% எவ்வளோன்னா 225 அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அகெயின் ஸோ ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா 2 வருஷமும் இந்த 1500 வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வட்டி பார்த்தீங்கன்னா இதை சேர்த்து 3225க்கு 15% எவ்வளோ, அதாவது 32 × 15 32.25 × 15 பெருக்குனிங்கன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 483.75 கிடைக்கும். இது ஒரு வட்டி, இது ஒரு வட்டி. ஸோ அது கூட 225 கூட்டினீங்கன்னா யூ காட் 708.75 பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஆன்சர் சி. ஸோ நீங்கள் வந்து ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணனா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட் யூஸ் பண்ணனா இது கூட யூஸ் பண்ணலாம். ஓகே தான், ரைட்டா? இந்த சம் பாருங்கள், ரூபி 12,000 இருக்குது. ஸோ 12,000 2 இயர் 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்களா? ஸோ 5% என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,000 5 2 60 600. ஸோ 600ங்கிறது மொதல் வருஷம் கிடைக்கும். அப்போ அதே 600 2ஆம் வருஷமும் கிடைக்கும். அந்த 600க்கு ஒரு 5% என்ன வரும்? 30ன்னு வரும். அப்போது ஒரு 30. இப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது 12,000. இது ஒரு 1200 ப்ளஸ் ஒரு 30 1230. அப்போ 13,230ங்கிறது ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்படி ஈஸியாக பண்ண வேண்டிய சம்மு தான். நீங்கள் பண்ணிங்கன்னா P × 1 + R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிற ஃபார்முலா போட்டு அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அமௌண்ட்டோட ஃபார்முலா. ஸோ இதில் பண்ணுறவங்க நீங்கள் இதில் பண்ணலாம், இந்த ஷார்ட்கட்டில் பண்ணோன்னா ஷார்ட்கட்டில் பண்ணலாம். ஓகே, இந்த சம்ம ஒரு ஷார்ட்கட்டில் சொல்லி காட்டுறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வச்சே பண்ணலாம். ஃபார் த பிரின்சிபல் 30,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% ஃபஸ்ட் இயர் 8% செகண்ட் இயர். அதாவது காம்பவுண்ட் ஆனுவலி தான் கொடுத்துருக்கான். நம்ம இந்த டிப்ரிஷியேஷன் சம்லாம் பார்க்கலாம் பர்சன்டேஜில், அந்த மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படி பண்ணலாம். 30,000 × 1.07 × 1.08 இதை பெருக்குனா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். 30,000 மைனஸ் பண்ணால் பிரின்சிபல் கிடைக்கும். நம்ம பர்சன்டேஜில் பண்ணுற மாதிரி. ஸோ இது பெருக்குனா உங்களுக்கு 34,668 கிடைக்கும். 30,000 பிரின்சிபலை மைனஸ் பண்ணிங்கன்னா 4668ங்கிறது ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி, இதை வேறு மாதிரி பண்ணுவோமா? ரைட்டு. இப்போ 30,000க்கு 7% எவ்வளோ? 21,000. இது மொதல் வருஷத்துக்கு கிடைக்க வட்டி. கரெக்டாக? இப்போது 32,100 இருக்குது. இதில் 8% எவ்வளோ? 0,000. என்ன வரும்? 8 16 6 மீதி 1 24 இது 1 25. கரெக்டாக? அங்கே எவ்வளோ இருக்குது? 2100. மொத்தம் கூட்டினா 4668. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் டேரெக்டாக இப்போ 2 இயர்னால் டேரெக்டாக ஃபார்முலா போடலாம். del = P × R/100 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதில் என்ன கேட்டிருக்கான்? 16,000 காம்பவுண்டட் ஆனுவலி. அப்போ 16,000ங்கிறது கொடுத்துருக்கான். 40 ரூபான்னு வந்திருக்கு. 2 இயர்னு கொடுத்துருக்கான். அதாவது R/100 இது நம்ம கட் பண்ண போகிறோம். 2 0 2 0 1 0 1 இது 1 இது வந்து 4 இது அங்கே போயிடும். அப்போ வந்து என்ன கிடைக்கும்? என்ன இருக்குது? 4 ஒரு 10 இருக்குது. 100 100/4 = R². R² = 25. R = 5% கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி ஆரோ என்னோ கேட்டாங்க அப்படின்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது பெர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த நம்ம லாஜிக்கலாக எடுக்கிறோம்ல அந்த மாதிரி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த சம் பாருங்க, கொஞ்சம் வேறு மாதிரியான சம்மு. பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 5,000, ஆர் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. அப்போ ஆஃப் இயர்லினா நீங்கள் ஃபார்முலாவாக எழுதிங்கன்னா P × 1 + R/100 ஹோல் பவர் n இப்படி தான் இருக்கும். ஆஃப் இயர்லினா × 2 இங்கே /2 போடுவோம். ரைட்டா? இப்போ இந்த சம்மை நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து 5,000 தான், ஆர் அப்படிங்கிறது 4% இருக்குது, /2 போடுறதுனால இது என்ன மாறிடும்? 2%-ஆக மாறிடும். n அப்படிங்கிறது 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷம் அப்படின்னா 3/2. ஸோ இதை × 2 போடுறதுனால என்னவா மாறிடுது? 3ஆக மாறிடும். ஓகேவா? இப்போ புது சம் 5,000 2% 3 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ 5,000க்கு 1% இல்லை 2% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்குமா? அப்போ 100 ரூபா 100 ரூபா 100 ரூபாய் இது ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கக்கூடியது. இப்போ மொதல் வருஷம் 100 ரூபா கிடைச்சிச்சு. 2ஆவது வருஷம் இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 2%, 100 ரூபாய்க்கு 2% 2 ரூபா தான். அடுத்து இது 202.
202க்கு ஒரு 2% என்ன வரும் 4.04 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை கூட்டினா 306.04ன்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ ஆஃபர்லி குவார்ட்டர்லி எது கேட்டாலுமே சம் ஈஸி தான், நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் இந்த ஃபார்முலா போடணும் அப்படின்னா இந்த வேல்யூவை 5000 4/2 இங்கே 3/2 × 2ன்னு வரும். நீங்கள் பெருக்கி போடனாலும் போடலாம், இப்படி எடுக்கனாலும் எடுக்கலாம். ரைட்டா? இந்த சம் பாருங்கள் 4000 கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 4000ல் 5% எவ்வளோ? ஒரு 200 வருமா? 4000ல் 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 வரும். அப்போ அடுத்த வருஷத்துக்கு 200 கிடைக்கும். இந்த 200 ரூபாய்க்கு 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிடைக்கும். அப்போ ஒரு 10. அப்போ 410ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இப்படி சால்வ் பண்ணுறதுக்கு எதுக்கு நான் ஃபார்முலா போடணும்? கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடி இருக்கும், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகே? ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்தவரை நம்ம வந்து ஃபார்முலா பண்ணோம் அப்படின்னா del c = p × r/100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ வந்து 8000 × 10/100 × 10/100 இப்படி வரும். 1 2 3 4 1 2 3 4 ரூபி 80. ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பண்ண மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா 8000க்கு 10% எவ்வளோ? 800 ரூபா. 800 ரூபா எல்லா வருஷமும் கிடச்சிரும். அப்போ மொதல் வருஷம் 800 ரூபா கிடைக்கும். இப்போ ரெண்டாவது வருஷம் இந்த 800 10% 80 ரூபா. இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். 80 ஆன்சர். ஃபார்முலாம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஸோ எப்படி வருதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 2 இயர்னால் ரொம்பவே ஈஸி. இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு 10% எவ்வளோ வரும்? 800 ரூபா. அதில் 10% 80 ரூபா. 80 ரூபா தான் ஆன்சர். ஸோ இது ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக எடுக்க முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம இப்போ செஷன் 8 பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து எஸ்ஐ சிஐ அண்ட் அதோட டிஃப்ரென்ஸ் இந்த சம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ பிவைக்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இப்போ கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு கொஞ்சம் சம் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் நம்மளுக்கு அதிகமாக இல்லை. ஸோ இப்போ குரூப் 1 வரதுனால இது ஃபுல்லாகவே இப்போ போட முடியல, நான் எல்லா டாப்பிக்குமே போட வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ குரூப் 1க்காக உங்களுக்கு கண்டென்ட் ப்ளஸ் இந்த இது போட்டிருக்கேன், கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் சால்வ் பண்ண முடியாத கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஐயப்பன் சார் ஆப்டிவ் டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் அந்த கொஸ்டினை ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு விட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லோரும் சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் யாரும் சால்வ் பண்ணலன்னா நானுமே சால்வ் பண்ணி அனுப்பி விட்றேன். ஐ வில் ஓவர்வியூ தட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் அதர் தென் தட் அடுத்து வந்து டைம் அண்ட் ஒர்க்கு. ஏன்னா டைம் இல்லைங்கிறனால டைம் அண்ட் ஒர்க்கு அண்ட் ஏரியா வால்யூம் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் இந்த 3 வீடியோ கண்டிப்பாக அடுத்தடுத்த நாளில் என்ன ஒவ்வொரு நாளில் வந்துடும். ஸோ வந்து இதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். பிவைக்கு கீழே கொடுக்குறத கரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.